கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளையும் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தையும் துதிக்கும் ஸ்தோத்திர நேரத்தை தந்ததற்கு நான் நன்றியிலும் துளியும் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம தொடர் வேதாகம வகுப்பாக உன்னத பாட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு 25வது பாகத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடத்துக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மணவாட்டியின் உடன்படிக்கை அல்லது திருச்சபையின் உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த அதிகாரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா, உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பார்த்தா, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருந்தோம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 2 வசனங்களை ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அப்படியே தொடர்ச்சியா உள்ள போயிடலாம். நம்ம டேரக்டா வசனத்துக்குள்ள போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னா, உன்னத பாட்டு 8:8 பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சோம் அப்படின்னோம்னா, அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் ஒரு கதவானால் கேது படைகளுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க இணைப்போம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்த வசனங்களை விளக்கம் போனாலுமே பார்த்துப்போம். அந்த சிறிய சகோதரி யாரை அடையாளப்படுத்தும்னா, திரள்கூட்ட வகுப்பாரை, அதாவது சபைக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அந்த ஓட்டத்தை யார் தொடர போறாங்க, இல்ல அந்த ஒரு இலக்குக்காக யார் ஓடி வர போறாங்க அப்படிங்கிற குறிச்சான ஒரு பார்வையில பார்த்தோம். இன்னைக்கு இப்ப அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அந்த திருச்சபை இப்ப யாருக்காக பரிதபிச்சு பேசிட்டு இருக்கு அப்படி பார்த்தோம்னா, திரள்கூட்ட வகுப்பாருக்காக பரிதபிச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். அதுல என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா திருச்சபை இந்த உலகத்துல இருக்கும்போது திருச்சபைக்கு ட்ரபிளா இருந்தவங்க தான் யார் அப்படின்னோம்னா, இந்த திரள்கூட்ட வகுப்பார். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளதான் எல்லாருமே இருக்கும், ரைட்டு தான். சபைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறதுனா, சபையும் இங்கதான் இருப்பாங்க. அதே மாதிரி சபைக்கு அடுத்த ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் எங்கதான் இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இதுல சபைக்கு டார்கெட்டா இல்ல சபையை விழுக வைக்கிறதுக்கான மூகாந்திரங்களே இங்க அதிகமா யார் கொடுக்கறதுன்னா, சபைக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் மூலமா தான் இந்த பாதிப்பு. அதே மாதிரி குடும்பத்துல இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பாதிப்பு எங்கதான் வரும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களால தான் வரும். ஆனா சபை தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த காலப்பகுதியில சபையுடைய சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்காகனா தங்களை பாடுபடுத்தினவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இங்க யாரு இருக்கிறது அப்படின்னா சபை. அதாவது எப்படின்னா, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பாடுகளை கொடுத்தாலும் அந்த ஒரு பாடுகளை கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கான படிகளை தான் யாரு பாக்குறது அப்படின்னா சபை பாக்குறாங்க. அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில தான் யார் இருக்கிறதுனா, யார் திருச்சபை வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தையை நேசிக்கிற மாதிரி. இப்ப நமக்கு திருச்சபை பிள்ளைகளுக்கு உலகத்தார் தான் குழந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கெட்ட பையன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ரொம்ப மோசமான ஒரு நேச்சரை கொண்ட ஒரு பையன், ஒரு கெட்ட குமாரன் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னா, அந்த கெட்ட பையனை எல்லா சூழ்நிலையும் அந்த அம்மா விட்டுருவாங்களா ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்ப அந்த பையனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த பையனால தீங்கு மட்டுமே அந்த அம்மா கிடைச்சிருக்கலாம், எந்த ஒரு பலனுமே அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சிருக்காது, அந்த பையன் மூலமா கிடைச்சிருக்காது, எந்த ஒரு லாபமுமே இல்லாத சூழ்நிலை கூட அந்த பையனுக்காக அந்த அம்மா விட்டு கொடுக்காம போயிடுவாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த மொத்த உலகத்தை இங்க யாரு பார்த்துட்டு இருக்கான்னு யாரு பார்க்காது. சபை மொத்த உலகத்தை எப்படிதான் பாக்குறா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாய் ஒரு குழந்தையை நேசிக்கிற மாதிரி. அதனாலதான் உன்னத பாட்டுல பேசுற மேக்சிமம் ஒரு மதர்ஹுட், ஒரு பேரண்டிங்ஹுட் மாதிரி தான் எப்படி பேசியிருப்பேன்னா உன்னத பாட்டுல பேசியிருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன்னா, என்னுடைய ஸ்தனங்கள் ஜனங்களுக்கு என்னவா இருக்கும், நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, ஒரு தாய் மாதிரி இருந்துதான் மொத்த ஜனங்களை இங்க யாரு பார்க்கனா சபையை பார்க்கறாங்க. இது யாருடைய நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நேச்சர். அவருடைய பாடுகளை தங்கள் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய முன்மாதிரிகளை தங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளவும் யார் தயாரா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யாரு, சபை ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா, சபைக்காய் அழைக்கப்பட்ட நம்மளுமே கூட ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் பார்க்காம அந்த பலவீனங்களின் மத்தியில் அவர்களை தாங்கி அவர்களை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்து என்னைக்கு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம யாரா மாற முடியும். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதாவது இன்னைக்கு மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம்னா தேவன் நம்மளை எப்படி வேணா படைச்சிக்கலாம், ஒரு ஆடு மாடு அதே மாதிரி மரம் செடி கொடி எப்படி வேணா என்ன பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா நம்ம என்னவா படைச்சிருக்காங்கன்னா மனுஷனா படைச்சிருக்காரு. மனுஷனா படைச்சிருந்துமே கூட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு குறைகளோட பிறந்திருக்கிறாங்க, ரைட் தான். நமக்கு இப்ப என்ன கிடையாது, மனிதர்களையுமே ஒரு அப்கிரேட் வெர்ஷனா, ஒரு பெட்டர் வெர்ஷனா, ஒரு முழு பர்ஃபெக்ஷனா யார் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்னா நம்மளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவருடைய பலவீனத்துல இப்ப யார் தாங்கணும், நம்ம தாங்கணும் அப்படின்னா பேசிக்காவே அந்த ஒரு நாலேஜ் இங்க யாருக்கு இருக்கணும் அப்படின்னா சபைக்கு இருக்கணும். சபைக்கு மற்ற ஜனங்களை காட்டிலும் அதிகமாக பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை தாங்குவதற்காகவும் இல்ல அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய இடத்துல தான் இங்க யார் இருக்கணும்னா
சபை இருக்கணும். ஸோ அந்த ஒரு இடத்துக்குள்ள இங்க யார் வந்துட்டதுன்னா சபை வந்துட்டாங்க. ஸோ சபை என்ன சொல்றாங்கன்னா, அவள் ஒரு மதிலானால் நாங்கள் என்ன கட்டுவோம், அவளுக்கு ஒரு வெள்ளி கோட்டையை நாங்கள் கட்டுவோம், அதே நேரத்தில் ஒரு கதவானால் நாங்கள் என்ன பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு வழியில அவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் ஒரு மீட்பின் திட்டத்துக்குள்ள இல்ல ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்து முதலாம் வரிகள் அந்த உலகத்துக்காக எப்படி பிரயாசப்பட்டாரோ, எப்படி ஆர்வமா வந்து அவங்கள கூட்டி சேர்க்கணுங்கிறதுல இருந்தாரோ, நம்ம படிச்சிருக்கோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் இருந்தாரோ, அதே மாதிரி கடைசி நாட்கள சபையுமே கூட எப்படியா அந்த உலக ஜனங்களை என்ன பண்ணிடணும், ரட்சிப்பிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு யாருக்கு வந்ததுங்களா. ஸோ இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகளையும் சரி, உலகத்தின் பாவங்களையும் சரி, அதை பார்த்து ஒரு எம்பாரசிங்கா, ஒரு அவமானமா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எந்த அழைப்புக்குள்ள போகல, சபையுடைய அழைப்புக்குள்ள போகல. ஸோ சபையுடைய அழைப்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு எந்த ஃபீலிங் வந்துடும்னா, இந்த உலகத்தையே நம்ம ஒரு குழந்தைங்க மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை நம்ம என்ன ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ பலவீனத்துல செய்யக்கூடிய பாவங்கள் அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ப்ரேயர் பண்ணக்கூடிய இடத்துக்கு யார் போயிரும்னா சபை என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. சபை அந்த இடத்துக்கு போகணும்னா சபை செய்யக்கூடிய விஷயம் என்னங்கிறது அதில் 10 வசனம் வாசிச்சோம். அதுலேயே 10ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 10ஆம் வசனம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெற்றலானேன். சோ என்ன சொல்லியிருக்காங்களாமா, இந்த உலகத்துக்கு பிரேயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு கேட்டகரியில சபை வந்துருச்சு அப்படிங்கிற அடையாளமே என்ன, அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மதில் இல்லை. இப்ப எனக்கு என்ன இருக்குது, மதில் இருக்கு. நீங்க கொடுத்த அந்த பாதுகாப்பு சுவர் வந்து இப்ப யார்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கு. உங்கள் நிமித்தம் அந்த பாதுகாப்பு எனக்கு வந்திருக்கு. சோ என் ஸ்தனங்கள் இப்ப என்னவா இருக்குது இல்லாம, சோ எல்லாருக்கும் போஜனங்கள் கொடுக்கக்கூடிய இல்ல போஷிக்கக்கூடிய பக்குவம் இங்க யாருக்கு வந்திருக்கு. ஸோ உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அதாவது நீர் செலுத்தின ஈடுபலி எப்படி இந்த உலகத்தின் மொத்தத்துல பாவத்தை என்ன பண்ணுச்சு, சுமந்து தீர்த்துச்சோ, அதே மாதிரி அவர்களுக்கான விண்ணப்பம் பண்ணக்கூடிய இடத்துக்கு யார் வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத இப்ப சபை என்ன சொல்றதுன்னு அவர்கிட்ட சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா, நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் என்னவா இருக்குது, கோபுரங்கள், அவருடைய கண்களில் என்ன பெற்ற கடாட்சம்னா, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், திருவிழத்துல பார்த்தோம்னா அவர் கண்களை எனக்கு என்ன கிடைச்சது, இரக்கம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அவருக்குள் நானும் எனக்குள் அவரும் என்ன களி கூர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துக்குள்ள யார் வந்துட்டதுன்னு இப்ப சபை என்ன வந்துட்டாங்க. ஸோ சபையோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்குன்னா, அடுத்த ஜனங்களுடைய ரட்சிப்பு என்னவா இருக்கும், அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேயர் தான் யார் பண்ணிட்டு இருக்காங்க, யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரேயர் வந்து அவங்க பண்ணக்கூடிய பிரேயர் அப்ளை ஆகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கணும். யார் இருக்கணும், இன்னைக்கு அந்த ஓட்டத்துக்கு யார் ஓடிட்டு இருக்கிறது, சபையா நம்ம ஓடிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கிறிஸ்துடைய மனவாட்டி வகுப்பாரா மாறணும் அப்படிங்கிற மாதிரியும், கிறிஸ்துடைய திருச்சபை வகுப்பாரா அவருடைய சரீரத்துல ஒரு அவயவம் என்ன பண்ணியாகும் போய் இணையணும் அப்படிங்கிற ஓட்டத்தை தான் யார் ஓடிட்டு இருக்கிறது, நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்னா. ஸோ இந்த அதாவது நம்ம பண்ணக்கூடிய பிரேயர் வந்து தேவன்கிட்ட போய் சேரணும், இல்ல கேட்கப்படணும், நமக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு திட்டம் வரணும்னா நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்ல. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதாம நமக்கு ஒரு வேலை கிடைக்குமான கேள்வி கேட்டோம்னா அந்த சர்டிபிகேட் கிடைக்காது, ரைட் தானே. ஸோ அந்த சர்டிபிகேட் எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஒரு எக்ஸாம் என்ன பண்ணிருக்கணும், எழுதி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு எக்ஸாம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இப்ப அடுத்த வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாலும் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம வசனங்களை வாசிச்சிடலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 11வது வசனம். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என்ன சொல்லியிருக்காருங்களாமா, பாகால் ஆமோனிலே அப்படின்னு ஒரு ஏரியாவை சொல்றாரு. அந்த இடத்துல யாருக்கு திராட்சை தோட்டம் இருக்குதுங்களாமா, சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு யார் இருக்கிறாங்க, காவலாளிகள் அப்படின்னு அந்த குத்தகைக்காரங்க சொல்லுவாங்க. திருவிழத்துல பார்த்தா தெரியும், குத்தகைக்கு விடுவோம்ல, இனிமேல் இந்த இடத்த நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த தோட்டத்தை என்ன பண்றாரு கொடுத்து அதன் பலனுக்காக, அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்காக நமக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணுங்களாமா, ஒவ்வொருவனும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரபடி அவர் என்ன பண்றாருங்களாமா உத்தரவிட்டார். அதுலயே அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8:12. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200ம் சேரும். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, என் திராட்சை தோட்டம் யார்கிட்ட இருக்குங்களாமா, எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200ம் சேரும் அப்படின்னு. இப்ப என்ன 2 கேட்டகரி. முதல்ல பேசுனது யாரு பேசுறதுன்னா, யாரோ பேசுற மாதிரி இருக்கும். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த குத்தகைக்காரங்க அதோட பலனை எடுத்துக்கிறதுக்காக யாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ரூபாய் கணக்கில் புரிஞ்சுக்கும். எத்தனை ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய். யாருக்கு கொடுக்கணும்னா சாலமோனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். அடுத்த கேட்டகரி, அடுத்த ஒரு சாப்டர் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என் திராட்சை தோட்டம் யாருக்கு முன்பாக இருக்குதுங்களாமா,
எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க யார் பேசிட்டு இருக்கிறது? என் திராட்சை தோட்டம் ஒரு கேரக்டர் பேசுறாங்க. அப்ப அந்த கேரக்டர் என்ன இருக்குதுன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டம் யாருடைய திராட்சை தோட்டம்னா சாலமோனுடைய திராட்சை தோட்டம். அதனால சாலமோனே நீங்க கேட்ட அந்த அமௌண்ட் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு என்ன சேரும்? 200 சேரும் அப்படின்றாங்க. இப்ப இதுல வந்து நம்ம பிரிச்சுதான் பார்த்தாலும் வேற ஆப்ஷனே இல்லை. இங்க முதல் வசனம் யாரு பேசுறது, அடுத்த வசனம் யாரு பேசுறது அப்படின்னா முதல் வசனம் வந்து ரேண்டமா இருக்கும். யாரு பேசுறது அப்படின்றது என்ன இருக்காது, ஐடென்டி படமா இருக்கும். ஒரு ஜென்ரலா ஒரு பர்சன் பேசுன மாதிரி என்னன்னா ஒரு பதிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். சோ அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு என்ன இருக்குதுக்கலாமா? சோ சாலமோன் அப்படின்னு யாரை நம்ம அடையாளப்படுத்தும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். எக்ஸாக்டா சாலமோன் யார் அடையாளப்படுத்தும்னா நம்ம உன்னத பாட்டு ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம். எதை அடையாளப்படுத்தும்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் வருகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அடையாளப்படுத்தும். ஆயிட விட அரசாட்சியில கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலைமை என்ன பண்ணப்படும், அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதப்பட்ட 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு தான் உள்ள வந்து ரைட்டுதான். ஸோ இப்ப சாலமோனுக்கு ஒரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்குதுங்க. எந்த இடத்துல? பாகால் ஆமோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த காலத்துல இருந்த ஒரு லேண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பாகால் ஆமோன் வந்து யாருக்கு திராட்சை தோட்டம்னா சாலமோனுக்கு என்ன இருக்குது இல்லாம திராட்சை தோட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இப்ப பாகால் அப்படின்னாலும் எப்படி புரிஞ்சுக்கும்? நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கோம். பாகால் அப்படின்னாலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கும்? பாகால் அப்படிங்கிறது யாரு? ஆமா, விக்கிரக வழிபாடு, புறஜாதி தெய்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். புறஜாதி தெய்வ வழிபாட்டை இல்ல அந்த தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாத்தான் எது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல பாகால் பேயோர், பாகால் பேரின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். சோ பாகாலுக்குரிய வழிபாடுகளை நம்ம பைபிள் மித்தாலஜி சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான தெய்வம் தான் யாரு? இந்த பாகால் தெய்வம். சோ அந்த தெய்வத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல யாருக்கு திராட்சை தோட்டம் இருக்குதுங்களா? சோ பாகால் அப்படின்னா அந்த தெய்வங்களை கொஞ்சம் முதலே படிச்சிருக்கோம். எந்த தெய்வத்தை என்ன சொல்றேன்னா இனப்பெருக்கத்துக்காக வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் எந்த தெய்வம் அப்படின்னா பாகால் தெய்வம். அந்த தெய்வம் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிருப்பாங்க, தீக்கடக்காலம் பண்ணியிருப்பாங்க. பழைய பாடல நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அந்த தெய்வத்துக்கான ஐடென்டிட்டியா அந்த ஜனங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அட்ரஸ். இந்த தெய்வத்துல ஒண்ணு கேட்டா நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும் அப்படின்னா என்ன? அந்த தெய்வத்துடைய அந்த தெய்வத்துடைய அந்த சொல்லலாம் கேட்டகிரி, எந்த கேட்டகிரியை சார்ந்த தெய்வம்னா இனப்பெருக்கத்தை சார்ந்த ஒரு தெய்வம். இனப்பெருக்கம்னா மனுஷனுடைய இனப்பெருக்கம் மட்டும் கிடையாது. ஒரு பயிர், ஒரு விதை விதைச்சோம்னா அந்த விதை நல்ல விருத்தி ஆகணும்னா யாரை கும்பிட்டு யார்கிட்ட வேண்டுதல் வச்சா நடந்துரும் அப்படின்னா அந்த தெய்வத்துல வேண்டிட்டு வந்தா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில இருந்த ஒரு தெய்வம் தான் எந்த தெய்வம் அப்படின்னா இந்த புறஜாதிகளுடைய பாகால் அப்படிங்கிற தெய்வம். ஸோ பாகால் தெய்வம் அப்படின்னா அந்த பேருக்குரிய அர்த்தம், பாகால் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரளின் தெய்வம்னு சொல்றாங்க. திரள்னாலே புரியுதுங்களா, டெவலப் ஆகும், மல்டிப்ளை ஆகாது, ஒண்ணு போட்டா அடுத்து நிறைய வரும். ஸோ திரளின் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி திரட்சியின் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி திரளான கூட்டத்தின் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தான்? திரளான கூட்டத்தின் கடவுள், அதாவது பாகால் அப்படின்னாலே ஒரு கடவுளுக்குரிய பெயர் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒரு எஜமானை குறிக்கக்கூடிய சிலை என்னதான் சொல்லுவாங்க பாகால். இப்ப நம்ம ஊர்ல கூட ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்னாடி கூட பெரிய பெரிய நபர்களை எப்படித்தான் கூப்பிட்டு ஆண்டவனேன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருப்போம், ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாராளமா கூட ஆபிரகாம் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு கணவனை குறிக்கக்கூடிய வார்த்தையும் பாகால் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஒரு எஜமானை குறிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா பாகால் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கடவுள்களை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன பண்றாங்க, பாகால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸோ பாகால்னால என்ன அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபரை என்ன வார்த்தை சொன்னா பாகால் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாங்க. எக்ஸாக்டா பைபிள் விட்னஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பாகால் அப்படின்னா ஒரு புறஜாதி தெய்வத்தினுடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னா ஆமோன். ஆமோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா ஒரு விசுவாசமானவர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சன், விசுவாசமானவர் அப்படிங்கிற மாதிரியும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியும் என்ன கொடுக்குறாங்க, அர்த்தம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி திரளான கூட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை என்ன மென்ஷன் பண்றாங்க. ஏறக்குறைய மேட்டர் என்னன்னா அர்ப்பணிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இப்ப நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்ப பாகால் அப்படின்னா என்னன்னா ஒரு தெய்வத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். ஆமோன் அப்படின்னா அதிகமா அர்ப்பணிக்கக்கூடிய இல்ல அதிகமா விசுவாசத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா இது எந்த மாதிரியான இடம்? இப்ப இந்த இடத்துல யாருக்கு தோட்டம் இருக்கு, சாலமோனுக்கு ஒரு தோட்டம் இருக்குன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா ஒரு ராஜாவுக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க மத்தியில என்ன இருக்குதுங்களாமா, ஒரு ராஜா இல்ல ஒரு கடவுள் அப்படி வச்சுக்கலாங்களா, ஒரு தெய்வத்துக்கு தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கு ஒரு தோட்டம் இருக்குதுங்களாமா,
சாலமோனுக்கும் ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா இந்த இடம் எந்த இடமா இருக்கும், இந்த இடம் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இப்ப பாகால்னால யார் அடையாளப்படுத்த நம்ம தெரியும், சாத்தானே அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஆமோன் அப்படின்னா விசுவாசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டோம், அர்ப்பணிக்கிறவங்க. யார் யாருக்கு அர்ப்பணிக்கிறவங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கைய மொத்தமும் யாருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்களாமா, புறஜாதி தெய்வத்துக்கு அல்லது சாத்தானுக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? அங்க யாருன்னா சாத்தான், அதாவது மோசமான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள், ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி மோசமான குணலட்சணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு தங்களை முழுவதுமா அர்ப்பணித்தவங்கள் தான் யார் அப்படின்னா இந்த ஆமோன் கேட்டகரி பீப்புள். சோ இது எப்படின்னா, இந்த உலகம் அவர் சொல்ல வர ரேண்டமா எளிமையா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல ஜனங்கள் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னா, ஒரு கெட்ட காரியங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, துணை போயிடுவாங்க. அதை விசுவாசத்தோடையும் விரும்பியுமே என்ன செய்வாங்க. இன்னைக்கு காலகட்டங்களோட பாவங்கள் அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கு, டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். பாவங்கள் அதிகமா டெவலப் ஆனாலுமே கூட அதை யாராவது ஒரு கில்ட் ஃபீலோட பண்றாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு துணிகரம், ஒரு தப்பு பண்றதுனால நமக்கு ஒரு பாதிப்பு வருங்கிற சிந்தனை இங்க என்ன கிடையாது, யாருக்குமே இல்லை. எல்லாரும் தவறு பண்றாங்க, நானும் தவறு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தவறு பண்றத முழு மனசோட என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம பண்ணக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி புரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? முழு மனசோட பாவம் பண்றத, முழு மனசோட தவறு பண்றத, குற்ற உணர்ச்சி இல்லாம பாவம் பண்ணக்கூடிய ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல யாருக்கு ஒரு தோட்டம் இருக்குதுங்களா? சாலமோனுக்கு. இன்னும் இது எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, பாகாலுக்கு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆமோனுக்கு பைபிள்ல ஏதாவது ஹிண்ட் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறார். சோ எங்க அந்த ஹிண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். சோ மனாசே யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய வம்சம், இஸ்ரேல் வம்சத்துல ஒரு கேட்டகரி. அவரோட பையன் தான் யாரு, அந்த வம்சாவளியில அவருடைய பையனை வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆமோன் அப்படிங்கிற கேட்டகரி. சோ மனாசே செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள யார் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனாசே அப்படிங்கிற கேரக்டர் மரணம் அடைஞ்சிட்டாரு. மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த போஸ்டிங் யார் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமோன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். இது என்னன்னா, இது யூதா கோத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். யூதா கோத்திரங்கிறது யாருடைய கேர் ஆஃப்ல இருக்கக்கூடிய கோத்திரம், அதான் இல்ல யாருடைய கேர் ஆஃப்ல இருக்க கோத்திரம். அதான் நமக்கு தெரியும், சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒன்னு 10 கோத்திரம், இன்னொன்னு 2 கோத்திரம். 10 கோத்திரம் இஸ்ரவேலை தலைநகரமா வச்சிருக்கும், இன்னொன்னு யூதா கோத்திரம் வந்து எருசலேமை தலைநகரமா வச்சா, அவங்க சமாரியாவை தலைநகரமா வச்சிருப்பாங்க, இவங்க எருசலேமை தலைமா யூதா கோத்திரம் இருந்திருக்கும், ரைட் தானே? இந்த யூதா கோத்திரத்துல ராஜா வந்தவர் தான் யாருன்னா இந்த ஆமோன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர். இவர் எதுக்கு ராஜா வந்திருக்கிறாரு, யூதா கோத்திரத்துக்கு. யூதா கோத்திரத்துல கேர் ஆஃப் யாருன்னா பிதாவைய தேவனுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருந்த ஒரு கோத்திரம் தான் என்னதுன்னா யூதா கோத்திரம். சோ தேவன் 2 கோத்திரத்தை மெயின்டைன் பண்ணாலுமே கூட அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி எதுக்கு தான் கொடுத்தாருன்னா யூதா கோத்திரம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, யூதா கோத்திரத்துல யாரும் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு இருக்குங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். அந்த 1ஆம் அதிகாரத்திலுமே கூட யாருடைய பெயர் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஆமோனுடைய பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஆமோனுடைய வம்சவர் அந்தவருடைய பேர் என்ன பண்ணணும்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கும். சோ இந்த ஒரு ஆமோன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன செஞ்சிருக்காருங்களாமா? சோ தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு எப்படிதான் செஞ்சிருக்காருங்களாமா? ஒரு ஆக்சுவலா யாரோட கேர் ஆஃப்ல இருக்கிறாரு, தேவனுடைய கேர் ஆஃப்ல இருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமான காரியங்களை என்ன பண்ணிருக்கணும், அவர் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணல, அதை பண்ணாம கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்காங்களாமா? பொல்லாப்பான. எந்த மாதிரி பொல்லாப்பான காரியம் செஞ்சிருக்காருன்னு அடுத்த வசனம் வாசிக்கலாம். தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு என்ன பண்ணிருக்காருங்களாமா? அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலையை அப்படியே யாரும் பார்த்திருக்கிறது, இவர் அதுவும் நரகலான விக்கிரகங்கள்னு சொல்லிருக்கு. நரகலான ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். சோ அதை பார்க்கவே யாருனால முடியாது, மனுஷங்களால, சராசரி மனுஷனால முடியாது. அப்படி அதான் அந்த அந்த ஒரு விஷயங்களுக்குரிய கோட்பாடு சரி, அந்த ஒரு விக்கிரகங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளுமே சரி, எளிமையான மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம மித்தாலஜிலே பார்த்துக்கோம். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு என்னதான் பலி கொடுத்தா பிடிக்கும், பிறந்த குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்களை பலி கொடுத்தா யாருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தெய்வங்களுக்கு. சோ நரகலான விக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்யறது யார் இங்க விரும்பி ஏத்துட்டு இருக்குதுங்களா? நம்ம முதலே படிச்சோம், ஆமோன் என்னன்னா விசுவாசம், ஃபெய்த்ஃபுல், அர்ப்பணிக்கிறது. யாருக்கு அர்ப்பணிச்சிருக்காரு இவருக்குள்ளே விசுவாசம் இருந்திருக்கு, இவருக்குள்ளே அர்ப்பணிப்பு இருந்திருக்கு. ஆனா இவருடைய விசுவாசத்தையும் இவருடைய அர்ப்பணி யாருக்கு காட்டியிருக்காங்களாமா?
பாகால் தெய்வத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, காட்டியிருக்காரு. அந்த தெய்வத்துக்கு எப்படி பிரியமா இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை யார் பண்ணிட்டு இருந்திருக்குதுங்களாமா? இந்த கேரக்டர் எந்த மாதிரி பண்ணிருக்காரு, அதை அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். என்ன பண்ணிட்டாருங்களாமா? கர்த்தரின் வழியில என்ன பண்ணல, நடக்கல. அப்ப அவர் எதுதான் பிரியமா இருந்திருக்கு? அந்த தெய்வத்துக்கு பின்னாடி போறதா, பாகாலுக்கு பலி கொடுக்கறதும் பாகாலுக்கு பிரியமான வழிபாடுகளை செய்யறதா யாருக்கு பிரியமா இருந்திருக்குன்னா இந்த ஆமோன் அப்படிங்கிற இந்த ஒரு ராஜாக்கு பிரியமா இருந்திருக்கு. சோ கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணிட்டாங்களாமா? டோட்டலாவே விட்டுட்டு முழுக்க முழுக்க தன் சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து முழுக்க முழுக்க பாவமான ஒரு வழிக்குள்ள யாரு போயிட்டது? இந்த ஆமோன் அப்படிங்கிற கேட்டகரி போயிட்டான். அதனால அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிலே அடுத்த வசனம் வாசிக்கும். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்களாமா? அவன் பண்ணது யாருக்குமே என்ன பண்ணல. 2 நாளாக இது நாடகம் புஸ்தகத்துல கிளியரா இருக்கும், நம்ம அதுல ஃப்ரீயா இருக்கும் பார்த்துக்கலாம். சோ இவர் பண்ணின விஷயங்கள் அங்க இருந்த ஜனங்க என்ன பண்ணல, சுத்தமா இப்படி இல்லை. ஏன்னா அவர் தேவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஜனங்கள். பட் இந்த ராஜா டோட்டலா ஆப்போசிட்டா வேலை செய்யறதுனால அவனுடைய சொந்த ஊழியக்காரரை அவர் என்ன பண்ணிட்டாங்களாம், கொண்டு போட்டாங்க. சோ இந்த கதை எதுக்கு பார்த்தோம்னா இந்த விசுவாசம் அப்படிங்கறத இவங்க யாருக்கு காட்டியிருக்காங்க? பாகாலுக்கு காட்டியிருக்காங்க. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, பாகால் ஆமோன்னு சொல்லிட்டா பாகாலை விசுவாசிக்க கூடிய, பாகாலை நேசிக்கக்கூடிய, பாகாலை விரும்பக்கூடிய, பாகாலுக்கு மட்டுமே உண்மையா ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல யாருக்கு ஒரு தோட்டம் இருந்திருக்குதுங்களாமா? சாலமோனுக்கு என்ன இருக்குதுங்களாமா? ஒரு தோட்டம் இருக்குது அப்படிங்கிற. சோ அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோ அது முழுக்க முழுக்க சாத்தாவோட கேர் ஆஃப்ல இருந்த தோட்டம். சோ இந்த தோட்டத்தை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை குறித்து அங்க இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா, எவ்வளவு மோசமான ஜனங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. எங்க இருக்கிறவங்க? தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யறவங்க, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை விரும்பி செய்யறவங்க, அந்த விசுவாசத்தோட செய்யறவங்க. இன்னைக்கு பலரை பார்த்திருப்போம். ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணிடும், நடந்துடும். இப்ப ஜோசியம் பார்க்க போறவங்களை பார்த்திருப்போம். அப்ப யார் மேல விசுவாசம் வைக்கிறோம் அந்த இடத்துல? அந்த நபர் மேல. சோ இப்படி உலகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிரியத்தோட பண்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்களுக்கு என்ன இல்லைங்களாமா? புத்தியில் அந்தகாரம், புத்தியே இல்லை அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? புத்தி ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு புத்தியே. சோ புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், அவங்களுக்கு அது ரைட் இல்லைன்னு தெரியும். பாகாலுக்கு என்ன பலி செலுத்தணும்? குழந்தை, பிஞ்சு குழந்தைய அந்த நெருப்புல என்ன பண்ணி ஆகணும், உயிரோட தூக்கி போட்டாகணும். ரைட் தானே? இது செய்யறது சராசரி மனுஷங்களால முடியுமா கேள்வி கேட்டோம்னா அது நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. சோ அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி, இருதய கடினத்தோட. சோ அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, எதனால? அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறாங்களாமா? அந்நியரா இருக்கிறாங்களாமா. சோ தேவனுடைய ஜீவனை பத்தி அவங்களுக்கு என்ன கிடையாது. தேவனுடைய ஜீவனை எதை சொல்லலாம்? இங்க தேவனுடைய ஜீவனா இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஈடுபலியை குறித்து யாருக்கும் இங்க என்ன கிடையாது, அந்நியராய் இருந்து. அதுல அடுத்த வசனம் 19ஆம் வசனம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க எப்படி இருந்திருக்காங்களாமா? உணர்வு என்ன இல்லைங்களாமா? அவங்களுக்கு உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி எப்படி நடப்பிச்சிருக்காங்க? அங்க எப்படி ஆமோன் புறஜாதி தெய்வத்துக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை பலி செலுத்தக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப ஆவலா தன்னை ஈடுபடுத்தி அந்த விஷயத்தை செஞ்சானோ, கடைசி காலத்துல வாழக்கூடிய நம்மளுமே கூட பாவத்துக்குள்ள எப்படிதான் போறாங்களாமோ? அதை குறிச்சு கொஞ்சம் கூட கில்ட்டி யாரும் கிடையாது. ஐயோ நம்ம பொய் சொல்றோமே, ஒருத்தரை குறிச்சு குறை சொல்ல போறோமே, இல்ல ஒருத்தரை தப்பா பேசுறமே, ஒருத்தருக்கு பாவம் பண்றமே அப்படிங்கிற கில்ட்டி யாரும் கிடையாது. சோ கேஷுவலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாவம் பண்ணிட்டு இருக்கோம். இது பாவம்னு கூட நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாத இடத்துல யார் இருந்துட்டு இருக்கிறோம். சோ உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை, எந்த அசுத்தங்களாமோ, தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ, எதையெல்லாம் விருப்பம் இல்லையோ அதை மட்டும் யார் செஞ்சுட்டு இருக்கிறதுங்களாமோ, நம்ம சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி. எப்படி நடப்பிக்கிறீங்களாமோ? ஆவலோட, அதை பத்தின கவலை யாரும் கிடையாது. சோ ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன பண்றாங்களாம். சோ யாரு? அந்த பாகால் ஆமோன்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? இப்படிப்பட்ட ஜனங்களா தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளும் எங்கதான் இருக்கிறோம்? அந்த பாகால் ஆமோன் அந்த ஊர் முதல்ல எங்க இருந்து பாக்குறோம்? எருசலேமுக்கு கொஞ்சம் வெளியே. அப்படின்னா எருசலேமுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, சம்மதம் கிடையாது. எருசலேமுக்கு அவங்க, எருசலேம்னா தெரியும் தேவனுடைய
சமாதானம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அங்க எப்பவும் என்ன கலவரம் தான் இருக்கும், பிரச்சனைகள் தான் இருக்கும், துன்பங்கள் தான் இருக்கும். ஆனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. தன்னுடைய சொந்த குழந்தை நெருப்புல தூக்கி போட்டாலுமே கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளதான் இப்ப யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யார் இருக்கிறது சாலமோனுடைய தோட்டம் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் யாருடைய ஒரு தோட்டம் இருக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு இடம் எது நமக்கு நல்லாவே தெரியும். எது? இந்த என்டையர் வேர்ல்டு, இங்க இருக்கக்கூடிய மொத்த ஜனங்களுடைய ஒரு சில குணாதிசயங்கள் வச்சுக்கோமே, இதுக்குள்ளதான் உண்மையான தெய்வ வழிபாடும் எதுக்குள்ளதான் இருக்குது, இதுக்குள்ளதான் இருக்கு. உண்மையான தேவனை அறிந்த ஜனங்கள் எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது சித்தம், எது அன்பு, எது சமாதானம், எது நீதி அப்படின்னு தேடி தேடி ஓடக்கூடிய ஜனங்கள் எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல கூட சாலமோனுடைய தோட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எதுதான், சபை அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? இங்க இருக்கக்கூடிய தோட்டமும் சபைதான். அதே மாதிரி அந்த வசனத்தை படிச்சோம்ல, காவலாளிகள், அதுவும் யாருதான், சபைதான். அதுல இருக்கக்கூடிய கனிகளும் எதுதான், சபைதான். இங்க இந்த வசனத்துல வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி, ரைட் தானே? அது தோட்டமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி குத்தகைக்காரர் காவலாளியா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து அதுல கூடிய மரமா இருந்தாலும் சரி, அதுல வரக்கூடிய கனியா இருந்தாலும் சரி, எல்லாமே யார் தான்? நம்ம பழைய ஏற்பாட்டுல இது மாதிரி ஒரு சம்பவம் படிச்சிருப்போம். ஆசிரியப்பு கூடாரம் ஞாபகம் இருக்குங்களா? ஆசிரியப்பு கூடாரத்துல கேட் யாரு தான்? கேட் யாரு? கிறிஸ்து. ஆசிரியப்பு கூடாரம் யாரு? கிறிஸ்து. தண்ணி தொட்டியா இருக்கட்டும், பலிபீடமா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய அப்பமா இருக்கட்டும், எல்லாமே யாரத்தான் அடையாளப்படுத்தும்? அங்க எப்படி எல்லாமே கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதோ, ஏறக்குறைய எல்லாமே எதை அடையாளப்படுத்தும், மேக்சிமம் கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதோ, அதே மாதிரி இங்க தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே எதை அடையாளப்படுத்தும், சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ சாலமோன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அதாவது ராஜ்யத்தில் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமையா இருக்குது. சோ இதுல என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, பாகால் ஆமோன்லே சாலமோனுக்கு என்ன இருந்துச்சுங்களாமோ, ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக என்ன பண்றாங்களாமா, கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருவனும் 1000 வெள்ளிக்காசு என்ன பண்ணுங்களாமா. இப்ப முதலே கேள்வி கேட்டோம், தோட்டம் யாரு? நம்ம தான். காவலாளிகள் யாரு? நம்ம தான். அதுல வரக்கூடிய பலன், ப்ராஃபிட், அதுவும் யாரு தான்? நம்முடைய பூரணம் தான். இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமாமா? 1000 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு கொடுக்கணும். இதுல இந்த 1000 வெள்ளிக்காசு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப 1000 எப்படிதான், இப்ப கிறிஸ்து ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்கிறான்னா ஃபுல்ஃபில்லா தான் கேட்பாரு, ரைட் தானே? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் எவ்வளவு கொஞ்சம் வெறுத்தா போதுங்களா? வெறுத்தனால எவ்வளவுதான், டோட்டலா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டேன். தன் சிலுவைனா சிலுவையில ஒரு சின்ன பீஸ் மட்டும் வெட்டி எடுத்து போனா போதுங்களா? சோ அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபுல்ஃபில் தான். மொத்தம் எங்களுக்கு என்ன கொடுத்துடணும். ஆனா நம்ம படிச்சிருப்போம்ல, எதுதான் ஃபுல்ஃபில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், 100%. 100%னா 100 தான் பெருசு நம்மளை பொறுத்த வரைக்கும். 100% உண்மையா இருக்கிறது, 100 மார்க் எடுக்கிறது, ரைட் தானே? 100% நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்றது. சோ நம்ம ஒரு பர்ஃபெக்ஷன்னாலே நம்ம எதை அடையாளப்படுத்தணும், 100 அப்படின்னு நம்ம தான் அடையாளப்படுவோம். பட் இங்கே அவர் என்ன நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காருன்னா 1000 நம்ம அப்படிங்கிற நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காரு. 1000க்கு 100க்கு என்ன வித்தியாசம்னா, 10 மடங்கு தான் என்னது 1000. 100ஓட 10 மடங்கு தான் என்னதுன்னு 1000னா 100 விட 10 டைம்ஸ் அதிகமா யார்கிட்ட கேட்கிறாரு. இப்ப எளிமையா புரிஞ்சு 100ங்கிறத பர்ஃபெக்ஷன், ரைட் தானே? 100% அப்படிங்கறத பர்ஃபெக்ஷன்னா, இப்ப அதுல இருந்து 10 டைம்ஸ் அதிகமா யார் கேட்கறது, அவர் கேட்கிறார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம பர்ஃபெக்ஷனை தான் கொடுக்க முடியும், இதுல இருந்து 10 டைம்ஸ் அதிகமா எப்படி கொடுக்கிறது பாசிபிள்ங்களா? 100 மார்க் எடுத்தாலே நம்ம பாஸ் ஆயிட்டோம், ரைட் தானே? 100க்கு மேல என்ன கிடையாது, மார்க் இல்லைன்னா இவர் நம்ம 1000 கேட்கிறான்னு எப்படி கொடுக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபேக்டை முன்வைக்கிறார். என்னன்னா, இந்த உலகம் சொல்லக்கூடிய 100ங்கிற ஒரு அளவு இருக்கு. இங்க உலகம் சொல்லக்கூடிய 100ங்கிற ஒரு அளவு இருக்கு, ரைட் தானே? இங்க உலகத்துல அன்புக்கு 2 டைப் இருக்கு, 2 முகம் இருக்கு. நான் என்னுடைய குடும்பத்துல காட்டக்கூடிய அன்புக்கும் என் குடும்பத்தை விட்டு வெளியே போய் காட்டக்கூடிய அன்புக்கு என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். குடும்பத்துல காட்டக்கூடிய அன்பையே நான் வெளியே போய் காட்டுவேன்னு கேள்வி கேட்டோம்னா, சோ குடும்பத்துல 100% அன்பை காட்டுறேன், சிலர் குடும்பத்துல 100% இல்ல காட்டுறது இல்ல. அதுல யாரோ ஒருத்தருக்கு மட்டும் என்ன பண்ணுவோம். சோ இந்த 100% ஒரு சிலர்கிட்ட காட்டுவோம், ஒரு சிலர் என்ன மாட்டோம். இது 100% அன்பான்னு கேட்டா, அன்புக்குன்னு 2-3 முகம்லாம் கிடையாது. அன்புனால எத்தனை முகம் தான், ஒரே முகம் தான். இங்க என்ன அன்பை காட்டுறமோ அதே என்பதை என்ன பண்ணியாகும், வெளியே போய் காட்டியாகும். இல்லைன்னா அது என்ன, அது பேர் என்ன கிடையாது. சோ கிறிஸ்து இப்ப திருச்சபைக்காக மட்டும்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு கேள்வி கேட்டோம்னா, மொத்த உலகத்துக்காக. சோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினா, அவரை சரீரமா அவயமா கொண்ட நம்மளும் இல்ல அவரை தலையாக கொண்ட ஜனங்களும் எதைத்தான் பின்பற்றியாகணும், அதைத்தான் என்ன பண்ணியாகணும்.
இப்போ இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ என்கிட்ட வந்து நிறைய சொத்து இருக்கு, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் இப்போ என்கிட்ட என்னதான் இருக்கு, 100 ரூபா மட்டும் தான் பாக்கெட்ல இருக்கு. என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு, 100 ரூபா மட்டும் தான் பாக்கெட்ல இருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு ரொம்ப கஷ்டங்கிறத உங்களால முடிஞ்சு எனக்கு கொடுங்கன்னா, என்கிட்ட இருக்கிற 100% என்ன பண்ணிட்டு இருக்குது, 100 ரூபா தான் இப்போ என்கிட்ட இருக்கிற 100%. அதை எடுத்து கொடுத்தா நான் 100% உதவி செஞ்சதாயிரும். ஏன்னா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா, என் ப்ராப்பர்ட்டி என்ன நிறைய இருக்கு, ஆனா என் கையில இருந்த மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன கிடையாது. ஸோ இப்போ எப்படின்னா இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ தேவன் வந்து நமக்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம தாளந்து சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம், ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஸோ உங்கள்கிட்ட தாளந்தம் புரியும், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, அதை அப்படியே தேவன் என்ன பண்ணிடணும். ஸோ உலகம் இதுல வந்து வேரியேஷன் வச்சிருக்கோம், ரைட் தானே. வாரத்துல ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுனா போதும், இல்ல காலையில எந்திரிச்சோன்னு ப்ரேயர் பண்ணிட்டு ஈவினிங் படுக்கும்போது ப்ரேயர் பண்ணுனா போதும் அப்படிங்கிற பிரிச்சு பார்க்கறதுக்கு யார்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்போவாவது பலி செலுத்த வரல, நம்ம எப்போ பலி செலுத்த வந்திருக்கோம், ஜீவ பலினா லிவிங் சாக்ரிஃபைஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன சொன்னா, உலகம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய 100 மார்க்குக்கு வச்சிருக்க அளவீடுகள் வேற, ரைட்டு தானே. உலகம் கொடுக்கக்கூடிய அந்த 100% அளவீடுகள் வேற, சபைக்கு அது தேவையில்லைங்கிறார். சபை அதுல இருந்து 10 டைம்ஸ் எவ்வளவு எப்படி இருக்கணுங்களாமா. ஸோ கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்க எப்படி கொடுத்துருங்க, உங்களுக்கு உண்டானதுகளை விற்று என்ன பண்ணுங்க, தரித்திற்கு கொடுங்க. அப்படிங்கிறதா உலகத்தோட நியாயத்துக்கும் நம்மளோட நியாயத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரைட்டு தானே. ஸோ தனக்கு போகத்தான் தானம் தர்மம்ங்கிறது எங்கே கிடையாது, அது 100%. தனக்கு போகத்தான் தானம் தர்மம் 100%. உனக்கு உண்டானதை விற்று தரித்திர கொடுங்கிறது 1000. ஸோ இப்போ என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த தோட்டம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, எந்த தோட்டம், இந்த தோட்டம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு எனக்கு கொடுங்க, 100 ரூபாய் கொடுக்க லட்சம் பேர் இருக்கிறாங்க, ரைட்டு தானே. உலகத்துல இருக்க எல்லாரும் உதவி செய்ய ரெடியா இருக்கிறாங்க. ரோட்ல போற ஒரு வயசானவங்களுக்கு எல்லாருமே என்ன கொடுப்பாங்க. ஆனா உனக்கு உண்டானதை விட்டு கொடுக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கும், சபைக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கு அந்த கேட்டகரி கிடையாது. ஸோ உதவி செய்ய லட்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையை மொத்தமும் நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கும், யாருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ கிறிஸ்து அதை பண்ணார். அவர்கிட்ட யாரும் கேட்கல, என்ன கேட்கல, எங்களுக்காக ஈடுபடி செலுத்துங்கன்னு கேட்கல, எங்களுக்காக உதவி பண்ணுங்கன்னு என்ன பண்ணல, கேட்கல. ஆனா எல்லாருக்குமான தேவைகளை பூர்த்தி பண்ணதான் யார் வந்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதுதான் 100ல 10 டைம்ஸ் என்னது பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட்டை தான் இங்க யார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களாமோ, நம்மள்ட்ட எப்படி எதிர்பார்க்கிற அப்படின்னு பார்த்தா ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணுங்களாமோ, உங்கள்கிட்ட அவயவம் இருக்கு, யார்கிட்ட இருக்கிற மாதிரி உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் யாரும் இருக்கிறது, நம்மளும் இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக எதுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாதுங்களாமா, பாவத்துக்கு ஒப்புப்படாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக யாருக்கு கொடுக்கணுங்களாமா. ஸோ தேவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முழுசா என்ன பண்ணி ஆகும், தேவனுக்கு என்ன பண்ணி ஆகணும். அதுல எல்லாம் நமக்கு என்ன கிடையாது, அதுல அளவெல்லாம் வைக்க கூடாது. தேவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், இவ்வளவு கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் பார்த்திருப்போம், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும். ஸோ எவ்வளவு நீங்க அளக்குறீங்களோ அந்த அளவு யார் அளப்பாங்களாம், அவர் அளப்பார். ஸோ அந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா எப்படிதான் கொடுத்தாலும் கொடுக்கணும்னு ஒரு சிலர் வந்து மணி ஒருத்தரை யோசிப்பாங்க, ரைட் தானே. இங்க எல்லாமே சொல்றாரு அவர், உங்களால ஒருத்தர் உதவி செய்ய முடியுதா, எப்படி செய்யும், முழுசா செஞ்சிருங்க, அதுல என்ன பண்ணாதீங்க, பாரபட்சம் பார்க்காது. அன்பு செலுத்தத்தான் உங்களால முடியுமா, என்ன செலுத்திருங்க, அன்பு செலுத்துங்க. இறக்கப்படதான் உங்களால முடியுமா, என்ன செஞ்சிருங்க. ஸோ உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை 10 டைம்ஸ் பெட்டர், மற்றவங்க செய்யறதை காட்டிலும் 10 டைம்ஸ் பெட்டரா யார் பண்ணிருங்க, நீங்க பண்ணிருங்க. அதுல என்ன பண்ணாது, காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. அப்படிங்கறத அவர் என்ன சொல்றனா, நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறத மத்தவங்க கொடுக்குற மாதிரி இல்லாம சபை கொடுத்தா எப்படி கொடுக்குமோ, கிறிஸ்து கொடுத்தா எப்படி கொடுக்குமோ என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த முழு அர்ப்பணிப்பை சபை எங்க இருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தோட்டம் எங்க இருக்குதுங்களாமா, பாகால் ஆமோனில. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அர்ப்பணிப்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தா உலகத்துக்கு என்னவா இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். உங்களுக்கு ஒரு நீதி இருந்தா உலகத்துக்கு ஒன்று என்னவா இருக்கும், நீதி இருக்கும். இவர்களுக்கு மத்தியில தான் இந்த குணலட்சணம் என்ன பண்ணி ஆகணும், எளிமையா புரிஞ்சுக்கணும். உங்களை விரோதிப்பாங்க, நீங்க என்ன பண்ணி ஆகணும், நேசிச்சாகணும். உங்களை வந்து பழி சொல்லுவாங்க, நீங்க அவங்களை என்ன பண்ணி ஆகணும், ஆசீர்வதிச்சாகணும். உங்களுக்கு தீங்கு மட்டும்தான் செய்வாங்க, நீங்க உங்களுக்கு என்னதான் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க பண்றதை விட 10 டைம்ஸ் பெட்டர் தான் யார் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், சத்தியத்துக்குள்ள எந்த அளவு பழக்கமா இருக்கிறோமோ அந்த அளவு யாருக்குள்ள இன்வால்வ் ஆயிடலாம், யாருக்குள்ள இன்வால்வ் ஆயிடலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்து எப்படி பேப்டிசம் எடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவனுக்கு எது பிரியமோ
தேவனுடைய வேலை எதுவோ, தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மட்டும் நிறைவேற்ற பாடுபட்டாரோ அந்த ஒரு ஓட்டத்தை தான் யார் ஓடியாகணும்? யார் ஓடியாகணும்? சோ சபையுடைய உடன்படிக்கை இங்க என்ன அப்படின்னா, அவர் என்ன உடன்படிக்கை பண்ணி ஓட ஆரம்பிச்சாரோ அந்த உடன்படிக்கை யார் பண்ணியிருக்காரு? இந்த சரீரம் யாருடைய சரீரம் இல்ல? நான் பாகால் ஆமோன்குள்ள இருந்தாலுமே கூட உம்முடைய சித்தத்துக்காக, உம்முடைய திட்டத்துக்காக என்ன பண்ணுவேன்? ஓடுவேன். அப்படிங்கிறதுல பிடிவாதமா வைராக்கியமா ஓடக்கூடிய இடத்துல தான் யார் இருக்கிறதுங்களா? யார் இருக்கிறது? சபை இருக்கிறாங்க. சோ இத சபை செய்யணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாருல, இத சபை வந்து இந்த 1000 காசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 டைம்ஸ் பெட்டரா, உலகம் காட்டுறதை விட 10 டைம்ஸ் பெட்டரான ஒரு டிஃபரன்ஷியேட்டை தேவனுக்கோ இல்ல கிறிஸ்துவுக்கோ நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்பதான் என்ன கிடைக்கணும்? ஒரு தோட்டம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு தோட்டம் கிடைக்கும். அதுல திராட்சை செடிகள் இருக்கும். அந்த திராட்சை செடியை கனி கொடுக்க வைக்க முடியும். அதில் வர பலனை யாரு அனுபவிக்க முடியும்? நம்ம அனுபவிக்க முடியும்னா அதுக்கு பிகினிங்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா 1000 வெள்ளிக்காசை யாரு கொடுத்துருக்கணும்? தோட்டத்தோட ஓனர். யார் தோட்டத்தோட ஓனர்? யாரு? சாலமோனுக்கு பாகால் ஆமோன்ல என்ன இருந்துச்சுங்களாம்? சோ யார் ஓனர்? சாலமோன் யாரு? ஆமா, ராஜாவா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ராஜாவா இருக்கிற கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த 1000 வெள்ளிக்காசு என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்களாமா? சோ இந்த தோட்டம் நமக்கு எப்ப கிடைச்சிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த தோட்டம் நமக்கு எப்ப கிடைச்சிச்சு அப்படி கேள்வி கேட்டோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்தோமோ அன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? தோட்டத்தை கொடுத்துட்டாருன்னா, தோட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த தோட்டத்துக்கு யார் தான் காவலாளி? நம்ம தான் காவலாளி. அந்த தோட்டத்துல யார் தான் பலனும் கொடுக்கணும்? சோ இந்த தோட்டத்துக்கு நம்ம ஆரம்பத்துல நம்ம தான் காவலாளி. ஆனா ஆரம்பத்துல தோட்டத்தை நம்ம காவல் காத்தோம்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம இதே உன்னத பாட்டுல சபை வந்து வளர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலங்களில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஞாபகம் இருக்குங்களா? உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. சோ இதுக்கு நம்ம முதல்ல பார்த்திருப்போம், ரைட் தாங்க? சோ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதமா பாதுகாத்தேன், ஆனா நான் எதை பாதுகாக்கல? என் சொந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறேன்? அப்ப என்னைக்கு பேப்டிசம் எடுத்தமோ அன்னைக்கே யார் கையில வந்துருச்சு? திராட்சை தோட்டம் நம்ம கையில வந்துருச்சு, ரைட் தாங்க? வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் ஆரம்ப காலங்களில் சபை அதை என்ன பண்ணலாம்? ஒழுங்கா பாதுகாக்கலாம். ஆனா சபை இன்னைக்கு என்ன கடைசி காலங்களில் என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, இதுதான் யாருடைய திராட்சை தோட்டம்? என்னுடைய திராட்சை தோட்டம். இத வேணும்னு சொல்லி, இதுல வர ப்ராஃபிட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தான் உலகத்துல தான் என்ன பண்ண, என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன். இனி உலகத்துக்கு எனக்கு என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. ரோமர்ல படிச்சிருக்கும், பாவத்திற்கு மரித்த நீங்கள் அதுல மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? எப்படி பிழைப்பீங்கன்னு கேட்டிருக்கா. சோ உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவன் மட்டும் போதும், அவருடைய சத்தியம் மட்டும் போதும், அவருடைய திட்டங்கள் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்காகத்தான் தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி நம்ம இங்க வந்தோம். உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சுட்டு வந்தோம். ஆனா ஆரம்ப காலங்களில் சபை அதை என்ன பண்ணல, ஒழுங்கா பாத்துக்கல. ஆனா சபைக்கு அந்த 3 ரோலையும் கொடுத்துட்டாரு. என்ன ரோல்? தோட்டம் யாரு தான்? நீங்க தான். இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான்? உங்களுக்கு தான். இதுல பாதுகாத்தா இதுல வரக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா, உலகம் கொடுக்கறத விட 10 டைம்ஸ் பெட்டரா யாரு கொடுங்க? எனக்கு கொடுங்க அப்படின்னா ஆரம்பத்துல சபை அதுல சரியான ஒரு தெளிவு இல்லை. ஆனா உண்மையான சத்தியம் என்னன்னு சபை என்னைக்கு தெரிஞ்சுச்சோ, உண்மையான அன்பு என்னன்னு சபை என்னைக்கு புரிஞ்சுச்சோ, கிறிஸ்துவுடைய ஈடுபலியோட அந்த தாக்கத்தை சபை என்னைக்கு உள்வாங்கினாங்களோ அன்னைக்கு சபை சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்ன சொல்லிட்டாங்களாமா? என் திராட்சை தோட்டம் இப்ப யாருக்கு முன்னாடி இருக்குது? எனக்கு முன்னாடி இருக்குது. இப்ப நான் என்ன தர்றேன்? அதை நான் பத்திரமா பாக்குறதுக்கு நான் 1000 பொன் நான் யாருக்கு தர்றேன்? உங்களுக்கு தரேன்னா இப்ப சபைக்கு தெரிஞ்சிருச்சு எதுதான் ப்ரையாரிட்டி. என்னுடைய திராட்சை தோட்டத்தை ஃபர்ஸ்ட் என்னது? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, உலகத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம், திரள் கூட்டத்துக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம், அவங்களுக்காக பாடுபடலாம். இது எல்லாமே செகண்ட் தான். அதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணிருக்கணும்? நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். நம்ம சத்தியத்தை என்ன பண்ணிருக்கணும்? வளர்ந்துருக்கணும். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் எப்படி இருக்குங்களாமா? பாலை உண்ணத்தக்கவளை இருக்கிறீங்க. இந்த கண்டிஷன்ல இருந்துட்டு உலகத்துக்காக நம்ம பிரயாசப்பட முடியுமா? கேள்வி கேட்டோம்னா முடியாது. ஏன்னா இன்னும் யார் ரெடி ஆகல? நானே வளரல. நானே வளராதப்ப மற்றவங்களை வளர்க்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்காது? எனக்கு இருக்காது. சோ இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த திராட்சை யாருக்கு முன்னாடி இருக்குது? எனக்கு முன்னாடி இருக்குது. நான் இப்ப என்னவாயிட்டேன்? நான் ரெடி ஆயிட்டேன் யாருக்காக ப்ரேயர் பண்றதுக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்குள்ள போகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். நம்ம திராட்சை தோட்டத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பாதுகாக்கணும். அப்படின்னா திராட்சை தோட்டத்தை வாங்கி வச்சுட்டு இருந்தா மட்டும் பலன் கொடுத்துறாரு. அதுக்கு காவலாளியாக யாருதான் மாறணும்?
நம்ம தான் மாறணும். அதுக்கு காவலாளியை நம்ம மாறினா மட்டும்தான் உலகத்திலிருந்து வரக்கூடிய பாடுகள்ல இந்த சரீரம் பாவத்துக்குள்ள போயிடாம இருக்க யாரு பாதுகாக்க முடியும்? நம்ம பாதுகாக்க முடியும். காரணம், இந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறது? உங்களை கிறிஸ்து என்னும் புருஷன், ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகளாக நான் நியமித்தபடியான்னு சொல்லியிருக்கிறார். சோ இப்ப நமக்குள்ள யார் இருக்கிறதுங்களா? கிறிஸ்து இருக்கிறார். ரைட் தானே? உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சோ இந்த கிறிஸ்துங்கிற இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. சோ நம்ம எதைத்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். நம்ம எதை பத்திரமா பாத்துக்கணுங்களாமா? நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்களாமா? கேட்கணும். வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து எதை பாதுகாக்கணும்? நம்ம காவலாளிகள் இருக்கணும்ல, எதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்தை நல்ல இருதயத்துல வாங்கி உண்மையா அதை என்ன பண்ணிக்கணும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? சோ டே பை டே நம்ம சத்தியத்துல வளரணும். பொறுமையோட எவ்வளவு பாடுகள் வந்து அதை என்ன பண்ணியாகணும்? சகிக்கணும். ஒரு விதை போட்டா நாளைக்கு என்ன பண்ணிடாது பலன். சோ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி அந்த விதை முளைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி தண்ணி ஊற்றணும், அதுக்கு வேலி அடைக்கணும், அதை பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சா தான் அந்த பயிர் முதிர்ந்து என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். பிரச்சனை என்னன்னா இங்க தோட்டம் யாருதான்? நம்ம தான். செடியும் யாருதான்? நம்ம தான். காவலாளியும் யாருதான்? நம்ம தான். அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன? நம்மளுடைய கிரியைகள் தான். சோ இது எல்லாமே இது எல்லாத்தையும் இப்ப யார் தான் பண்ணியாகும்? நம்ம தான் பண்ணியாகும். இதை பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரயோஜனம் ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. ஏன் இவ்வளவு இன்டென்ஸா இல்ல இவ்வளவு சீரியஸா அந்த தோட்டத்தை நம்ம பாதுகாத்தே தீரணும்? இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை நம்ம பாதுகாக்கணும்னு கேள்வி கேட்டோம்னா ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த தோட்டத்துக்கு எப்பவெல்லாம் ப்ராப்ளம் வரும் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த தோட்டத்துக்கு எப்பவெல்லாம் ப்ராப்ளம் வரும்? உலகத்துல இருக்க தோட்டத்துக்கு இப்ப காட்டுல ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த செடிக்கு எப்பவெல்லாம் ப்ராப்ளம் வரும்? அப்படி கேட்கக்கூடாது. இப்போ ஒரு அரளி விதைன்னு வச்சுக்கோங்க. அரளி செடினா விஷ செடி. அந்த செடினால மனுஷனுக்கு அந்த செடிக்கு மனுஷனால தான் பாதிப்பு இருக்கா? ஏன்னா அந்த செடியை சாப்பிட்டா என்ன முடியும்? ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயினுக்கும் அந்த செடிக்கு பெயினுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆப்பிள் மரத்துல எப்ப வேணா பிடிக்கிறோம், ரைட்டு தானே? அந்த அரளி செடி எப்ப வேணா பிடுங்குவோமா? அதுக்கு யாராவது வேலி அடைச்சு வைப்பாங்களா? இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கு, இல்ல ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்? வேலி அடைச்சு வைப்போம். ஆனா நம்ம தேவையில்லாத மரங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். சோ இங்க ரெண்டுமே மரம் தான். ஆனா பாதுகாக்கப்பட வேண்டிய மரம் ஒண்ணு இருக்கு, தேவையில்லாத மரம் என்ன இருக்கு, ஒரு செடி கொடின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி இங்கேயும் ரெண்டு விஷயங்கள் இருக்கா. நம்ம ஏன் நம்ம தோட்டத்தை இந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னா, உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்களாமா? நமக்கு எப்பவெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே நமக்கு என்ன வருங்களாமா? இன்னைக்கு இல்ல 24/7 யார் அலர்ட்டா இருக்கணும்? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். நாகும் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். யார் வர்றதுங்களாமா? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்களாமா? வருகிறான். அரணை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளுங்க. அப்படி வாசிக்கலாம். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. என்ன சொல்லிட்டாங்களாமா? சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த வழியை நீ என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் சீல் பண்ணிரு. அவன் உள்ளே என்ன பண்ணாத. அப்ப வழியில யாரை நிப்பாட்டியாகணும்? நானே வழியும் நானே சத்தியமும். சோ நம்ம அவர் வழியில இருந்துட்டோம்னா யாரை எதிர்த்து தரலாம்? சாத்தானை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நம்ம பீட் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் விழுந்துருவோம்? எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா? சுத்திட்டு இருக்கான. அவன் தப்பிக்கணும்னா நம்ம கையில எப்பவுமே என்ன இருக்கணும்? சத்தியம்ங்கிற அந்த ஆதாரம் நம்ம கையில ரெகுலராகவே இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் என்ன பண்ணிட முடியாது. சோ சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை என்ன பண்ணு? காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. இதை பண்ணிட்டோம்னா நம்ம காவலாளிகளை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். இதை செய்யல அப்படின்னா நம்ம தோட்டம் நம்மளை விட்டு என்ன ஆயிடும்? சோ இது எல்லாம் நம்மள்ட்ட இருக்கணும் முடிவு பண்ணிட்டாலே இந்த ஒரு ரோல் நான் பண்ணுவேங்கிற அந்த தகுதி எனக்கு தைரியம் இருக்கணும். சாத்தானை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும்? போராட முடியும். உலகத்தின் பாவத்தை எடுத்து என்னால என்ன பண்ண முடியும்? போராட முடியுங்கிற தைரியம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம தாராயிரம் 1000 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுக்கலாம்? எப்படிப்பட்ட 1000 வெள்ளிக்காசுன்னு அவர் கொடுக்கக்கூடிய 1000 வெள்ளிக்காசோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும்
எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட. சோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக. யாருக்காக? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 1000 இருக்குங்களா, அந்த வெள்ளிக்காசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் எப்படி தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களா இருந்தாங்களோ. எது நிமித்தம்? எது நிமித்தம்? ஒரு சண்டைக்கு போய் தங்களுடைய பிராணனை ஒப்பு கொடுக்க துணிஞ்சாங்களா? அப்படி துணிஞ்சாங்களா? இல்ல ஒரு போராட்டத்துல தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க துணிஞ்சாங்களா? கிடையாது. ரைட்டு தானே? இல்ல எல்லாரும் சாகிற மாதிரி இவங்களும் செத்தாங்களா? நன்மை செய்யறதுனாலதான் யார் பாடு அனுபவிச்சது? அப்போஸ்தலர்கள். மத்தவங்களை நன்மை செய்யறதுனால, மத்தவங்களை தேவனுக்குள் வழி நடத்துவதனால, தேவனுடைய சத்தியங்களை சொல்லிக் கொடுத்ததுனாலதான் தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணாங்க? இழந்தாங்க. சோ அந்த ஒரு பாடுகளுக்குள்ள யார் ரெடியா இருக்கணும்? சோ தேவன் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை, அன்பின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நம்ம ஒருத்தர் நேசிப்போம், அவங்க நம்மள என்ன மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அது நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சகிச்சு மறுபடியும் அவங்களை என்னதான் பண்ணி ஆகணும்? அன்பு செலுத்தி தான் ஆகணும். சோ அந்த ஒரு இடத்துல யார் போகணும்னா, சோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்துக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமாயிருக்கிற அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாலும். சோ அந்த ஒரு 1000 வெள்ளிக்காசை, அந்த 1000 வெள்ளிக்காசை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேல் எங்களுடைய ஜீவன் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடி யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். இது மொத்தமாவே என்ன கொடுத்தாரு? உங்களுக்கு கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு முழு ஈடுபாட்டோட தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு நம்ம என்னைக்கு உள்ள வரமோ அன்னைக்கு இந்த தோட்டம் யாருக்கு சொந்தமாயிரும்? நமக்கு சொந்தமாயிரும். இந்த தோட்டத்துக்கு யார் காவலாளியா மாறிடலாம்? நம்ம வந்துடலாம். இதனுடைய பலன்களை யார் அனுபவிக்கலாம்? நம்ம அனுபவிக்கலாம். சோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சபை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வாசிக்கலாம் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. எங்க இருக்குதுங்களாமா? என் திராட்சை தோட்டம் இப்ப யாருக்கு முன்னாடி இருக்குது? எனக்கு முன்னாடி இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். இப்ப இந்த வசனத்தை இப்படி சொல்றாங்கன்னா, இப்ப சபை திராட்சை என்ன பண்ணிட்டாங்க? வாங்கிட்டாங்க. இதுக்கு நான் என்ன ரெடியா? நான் காவல் காக்கிறேன், என்னவா இருக்கேன்? நான் ரெடியா இருக்கேன். இந்த திராட்சை தோட்டத்தை கனி கொடுக்க வைக்காம யார் விட மாட்டேன்? நான் விட மாட்டேன். வைராக்கியத்துல வந்ததுக்கு அப்புறம் இப்ப சாலமோன் கேட்ட 1000 யார் கொடுக்கறது? யார் கொடுக்கறது? இனிமேல் என் ஜீவன் யாருடையதான்? உங்களுடையதான். என்னுடைய சரீரம் யாருடையது? என்னுடைய சிந்தை, என்னுடைய சித்தம், என்னுடைய நேரம், காலம் எல்லாமே யாருக்கு சொந்தமானதுதான். சோ 1000 உலகம் கொடுக்கறத விட 10 டைம்ஸ் அதிகமா யார் கொடுக்குறேன்? நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்ப சபை ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, சாலமோனே, அந்த 1000 யாருக்கு சேரும்? உமக்கு சேரும். ஆனா அதன் கனியை காக்கிறவர்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுங்க? நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன். ஆனா அந்த கனியை பாதுகாக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க? யாரு கனியை பாதுகாக்கிறது? அதுவும் நம்ம தான். அவங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுங்கன்றாங்க. சோ இது அந்த என் தோட்டம் அப்படினால நமக்கு தெரியும். அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடிய சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட்? மாமிசத்துக்குரிய ஜீவியம் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடிய சபையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ சபை இப்ப எதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்க என்ன ஆயிட்டாங்க? சோ முழுக்க தங்களை அர்ப்பணிக்க யார் ரெடி ஆயிட்டது? சபை ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்க கேட்கறது என்னன்னா, நான் 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். ஆனா இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு நீங்க என்ன கொடுங்க? என்ன கொடுங்க? 200 கொடுங்க அப்படின்ற மாதிரி யாரு கேட்கறது இல்லாம இங்க. சோ 200 ஒரு மதிப்பு நமக்கு தெரியும். 100 டபுள். ரைட் தானே? 100% டபுளா கொடுக்கறதா என்னது? 200. ரைட் தானே? சோ இதை யாருக்கு கொடுங்கன்னா, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதுல யாருக்குன்னா அந்த கனியை காக்கிறவங்க யாருதான்? காவலாளிகளும் நம்ம தான். நம்ம உடம்பை யார் தான் பாதுகாத்தாகும்? பாவத்துக்கு இடம் கூடாமல் யார் தான் பாதுகாப்பா இருக்கணும்? நம்ம தான். பொய் சொல்ற வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்ற வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணக்கூடாது? சோ இதுதான் இந்த தோட்டத்தை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ரைட் தானே? சோ இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு கொடுங்கன்னு சபை கேட்கிறாங்க. தேவன்கிட்ட பேரம் பேசுறது, கிறிஸ்துவ கிட்ட பேரம் பேசுறது கரெக்டா? கிறிஸ்துவ கிட்ட பேரம் பேசுறது ரைட்டா தப்புங்க? நம்ம முதலே படிச்சிட்டோம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை. அப்ப இது இந்த மாதிரி ஒரு பேரத்தை யாரும் பேசி இருக்கணும். நான் உங்களுக்கு ஒண்ணு தர்றேன், அதுக்கு பதில் நீங்க என்ன கொடுங்க? எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு இப்ப நமக்கு இங்க சபை கேட்குது இல்ல. நான் உங்களுக்கு 1000 கொடுக்குறேன், இந்த மேய்ப்பர்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுங்க? 200 கொடுங்கன்னு கேட்கிற மாதிரியான ஒரு பிசினஸ கிறிஸ்து பண்ணியிருக்காருன்னு கேட்கிறேன். நம்ம நல்லா யோசிச்சோம்னா இப்ப நம்ம நினைவுகளின் காலங்கள்ல இருக்கோம். ரைட் தானே? இந்த டைம் நம்ம ரெகுலரா பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் யோவான் 17ஆம் அதிகாரம். என்ன சப்ஜெக்ட்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பண்ணின ஒரு பிரேயர். கடைசி நாட்கள்ல கிறிஸ்து மரணத்திற்கு போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பண்ணின ஒரு பிரேயர். கெத்செமனே கிடையாது, கெத்செமனேக்கு முன்னாடி பண்ணின ஒரு பிரேயர்.
என்ன பிரேயர்னா தேவன்ட்ட எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு பேசியிருப்பார், ரைட் தானே? அதுல ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம். பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். சோ இந்த சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ நான் உங்களை மகிமைப்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? இல்லையா, என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க, சரிதானே? சோ உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரன் என்ன பண்ணுங்க? சோ கிறிஸ்துவ இங்க தேவன் என்ன பண்ணிருப்பார்? ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பார். ஆனா நமக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும். ஆக்சுவலா கிறிஸ்து அங்க என்ன கேட்டாரு? ஒரு பாடுகள் உள்ள மரணத்தை என்ன பண்ணுங்க? எனக்கு கொடுங்க. இந்த பாடுகள் உள்ள மரணத்தை நான் வந்து எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மகிமை என்ன பண்ண முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் கேட்ட விஷயமே என்னன்னா, ஒரு பாடுகளுக்குள்ளான ஒரு மரணம். நான் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ள போனா இந்த உலகத்தின் பாவங்கள் மொத்தமும் மன்னிக்கப்படுமோ அந்த மாதிரியான ஒரு மரணத்தை என்ன பண்ணுங்க? அதுல நீங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அதுதான் எனக்கு என்னது, நீங்க எனக்கு கொடுக்க கௌரவமே என்னதுன்னா இதுதான். இதை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களை என்னால என்ன பண்ண முடியும், சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்ட ஒரு பிசினஸ் தான் கடைசி நாட்கள சபையும் பேசுறாங்க. யாரும் பேசுறது? ஏன்னா சபையை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். பிலிப்பியர்ல படிச்சோம். பிலிப்பியர் 2:5 படிச்சோம்னா இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தையே உங்களிலும். கிறிஸ்து அங்க ஒரு பிசினஸ் பேசினார். யார்கிட்ட? தேவன்ட்ட. எனக்கு உலகத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பாடுகளுக்குள்ள போன அந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை யாருக்கு கொடுங்க? எனக்கு கொடுங்க, நான் உங்களை என்ன பண்றேன், மகிமைப்படுத்துறேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி ஒரு டீலை தான் இங்க யாரு பேசுறது அப்படின்னு. யாரு பேசுறது? சபை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நான் உங்களுக்கு 1000 தர்றேன், நீங்க எனக்கு என்ன கொடுங்க? 200 கொடுங்கன்னா இப்ப சபை வந்து கிறிஸ்துவோடைய சரீரத்துல அவயமா மாறிட்டாலே இப்ப சபை பண்ணக்கூடிய பிரேயர் யாரு பண்ணது மாதிரிதான் இருக்கும், கிறிஸ்து பண்ண மாதிரி தான். ஏன்னா இப்ப சபையும் கிறிஸ்துவும் என்னதான் ஒண்ணுதான். அப்படின்னா இந்த பிரேயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சபை கேட்கறது என்னன்னா, எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. நான் உங்களுக்கு 1000 கொடுத்தறேன், எனக்கு கிஃப்டா நீங்க என்ன கொடுங்க, ஒரு 200 கொடுங்க அப்படின்னா இவங்க இங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க கேட்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல. எதுக்கு மாத்திரம் நம்ம வரல? சும்மா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா விசுவாசம் யாரெல்லாம் செய்யலாம்? உலகத்துல கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்க எல்லாருமே யார்தான் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க? கிறிஸ்துவ தான் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மட்டும் யார் வரல? கிறிஸ்து நல்லவர்னு எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்களை தாண்டி எல்லாருமே என்ன சொல்றாங்க? கிறிஸ்து நல்லவர் தான். உலகத்துக்கு என்ன பண்ணார்? பாடுபட்டார். அவங்க சொந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணார்? அடிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் வேலையில பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில ஜென்ரலான ஒரு சிம்பிள் இருக்கும். சிலுவை போட்டுக்கிறதுல இப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் போட்டுக்கிறாங்களா? கிடையாது. சிலுவை போட்டுக்கிற ஒரு ட்ரெண்ட் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு, தானே? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. யாரு? கிறிஸ்துவ. எல்லாருமே சிலுவை மாதிரி டாலர் என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சு போட்டுருங்க அப்படின்னா கிறிஸ்துவ எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது மாதிரி காமனா கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் கேள்வி கேட்டோம்னா. ஸோ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக எதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கலாமா? பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? அருளப்பட்டிருக்குன்னா அந்த கிஃப்டை யார் கேட்கறது? சபை கேட்கிறாங்க. நாங்க எதுக்கு மட்டும் வரல, தோட்டத்துல கனி கொடுக்கறதுக்கு மட்டும் வரல, அதை காக்கும் போது வரக்கூடிய பாடுகளை செய்கிறது யார் வந்திருக்கிறோம்? நீங்க எங்களுக்கு என்ன கொடுங்கன்னா எங்களுக்கு அந்த பாடுகளை என்ன கொடுங்க. சோ நம்ம முதலே பார்த்துட்டோம், 200 அப்படிங்கிறது 100ல டபுள் 10, 2 100 அப்படிதானே? 2 100% அப்படின்னா ஒரு 100% எங்களுக்கு கொடுங்கன்னா அதோட இன்னொரு 100% யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும்னா எந்த 2 100% கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். சோ இங்க 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீமை குறித்து பேசுறாரு. 2 வேற உச்சம். ஒன்னு என்னன்னா அவரோட கூட பாடுகளை சகிக்கிறது, இன்னொன்னு என்னது? அவரோட கூட ஆளுகை செய்கிறது. ரெண்டுமே வேற பீக், ரைட் தானே? இது வேற. சோ இதுல நம்ம ரெண்டுக்குமே ரெடியா இருக்கணுங்களா? எந்த ரெண்டுக்கும்? ஃபர்ஸ்ட் அவர் கூட பாடுகள் படுவதற்கு நம்ம என்னவா இருக்கணுங்களா? சோ அவரோட கூட பாடுகளை சகித்தோம். ஆனால் அவரோட கூட சோ அவர் என்ன பாடுகளை சகித்தார்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்மை நேசிக்கிறவர்களுக்காக உதவி செஞ்சார். அப்படி புரிஞ்சுக்கலாமா? தன்னை நேசிக்கிறவர்களுக்காக அவர் உதவி செஞ்சார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக நன்மை செஞ்சார். அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கே நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கு மத்தவங்களுக்கும் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிற? அதை யார் செய்யறாங்களாமா? அதை எல்லாருமே செய்யறாங்க. புறஜாதியார்ல இருந்து எல்லாருமே அதை செய்யறாங்க. தங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது எல்லாருனாலையும் முடியும். ஆனா தங்களை வெறுக்கிறவங்களை நேசிக்கிறது யாருனால மட்டும்தான் முடியும்? முதலாம் முறையில கிறிஸ்துனால முடிஞ்சு. இங்க யாரால மட்டும் முடியும்னா அவரை தலையாக கொண்ட ஜனங்களால, சபையால மட்டும்தான் எது முடியும். சோ அவரோட கூட பாடுகளை சகிக்கணும்னா இங்க நம்ம சகிக்கக்கூடிய பாடுகள் என்னன்னா, நமக்கு தீமை செய்யறவங்களை என்ன பண்ணியாகும்? நேசிச்சாகும். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை என்ன பண்ணாதீங்க? சபிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இருக்கிறார். சோ ஒரு எக்ஸ்ட்ரீமான அன்பத்தை இங்க யார் காட்டணும்? சோ தீமைக்கு தீமையை அல்ல, என்ன செய்யுங்க? நன்மையை செய்யுங்க. இது யார் சகித்த பாடுகள்? அவர் சகித்த பாடுகள். குருசிபிகேஷன் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம். அவர் அடிச்சவங்களுக்காக தான் யார் பிரேயர் பண்ணது? சோ கடைசி அடி வரைக்குமே கூட அவங்களுடைய பாவங்களை என்ன பண்ணணும்? மன்னிக்கப்படணும். அடி வாங்கின ஒரு கேரக்டர் தான் யாருன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோ அவ்வளவு நேரம், ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் பட்ட எல்லா பாடுகளுமே யாருக்காகனா, தங்களை நிந்தித்தவர்களுக்காக, அவரை அவமானப்படுத்தினவர்களுக்காக, அவரை கொட்டினவர்களுக்காக, அவரை துப்பினவர்களுக்காக. இப்ப அந்த பாடுகளை இங்க படுறத யார் ரெடியா இருக்கணும்? இந்த தோட்டத்தை காவல் காக்கணும்னா வரக்கூடிய எல்லா பாடுகளையும் யார் சகிக்கணுங்களாமோ? சோ அவரோட கூட பாடுகளை சகித்தால் இந்த 100 மார்க்கை வாங்கினா அடுத்த ஒரு 100 மார்க் அவர் தருவார்களாமா? எந்த 100 மார்க்? சோ அவரோட கூட ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 100 வாங்காம அந்த 100 என்ன பண்ண முடியாது. சோ இப்ப சபை கேக்குது, நான் உங்களை முழுசா நான் என்ன பண்ணிடுறேன், என்ன உங்களுக்கு முழுசா என்னை நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன். எத்தனை பர்சன்டேஜ்? 10 டைம்ஸ். ஐ மீன் 100 10 டைம்ஸ், 100% 10 டைம்ஸ் பெட்டரா யார் கொடுத்துறேன்னா? சோ உலகம் அர்ப்பணிக்கிற மாதிரி இல்லை, என்ன நான் முழுசா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன். வாரத்துல ஒரு நாள் இல்லை, வாரம் ஃபுல்லா உங்களுக்கு தான். ரைட்டு தானே? எப்போவாவது நன்மை செய்யறதில்ல, எப்பவுமே நன்மை செய்யறதா, எப்போவாவது பாடுபடுறதில்ல, எப்பவுமே பாடுபடுறதுக்கு யார் ரெடியா இருக்கேன்? நான் ரெடியா இருக்கேன். உலகம் ஒரு கேள்வி கேட்கும்ல, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வந்துட்டே இருக்கு? உலகத்துல பாவம் பண்றவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வரும்னு கேள்வி கேட்குதுங்க. சபை சொல்லுது, நான் இதுக்கு ரெடியா இருக்கிறேன். எதுக்கு ரெடியா இருக்கிறேன்? எனக்கு இன்னைக்கு 10 துன்பம் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா என்ன வரல, 8 தான் வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி துன்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வாழ்க்கையை தான் யார் வாழணும்? நம்ம வாழணும். சோ அவரோட கூட பாடுகளை சகித்தால்தான் அவரோட கூட. எனக்கு பாடுகள்லாம் வேண்டாம், நான் படிக்க மாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன், ஆனா எனக்கு ₹1,00,000 சம்பளத்துல வேலை வேணும்னு கேள்வி சொல்ல முடியுமா? அதுக்கான ரைட்ஸ் யாரு கிடையாது, நம்ம கிடையாது. சோ படிக்கணும். அதுல வர பாடுகளை யார் அனுபவிச்சாங்க? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், படிச்சதை மனப்பாடம் வச்சுக்கணும், மண்டையில ஏறாது, அதை கரெக்டா ரிமைண்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாதான் நல்லா பரீட்சை எழுத முடியும், 100 மார்க் வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பெட்டரான லைஃப் என்ன பண்ண முடியும். சோ இதை செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பெட்டரான வேலை வேணும்னு கேள்வி கேட்டோம்னா அது முடியாது. ரைட்டு தானே? சோ அந்த ஒரு விஷயத்தை இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லாமே வேணுங்கிறாங்க சபை. என்ன எல்லாம்? நான் ஆளுகை செய்ய மட்டும் என்ன வரல, உங்கள் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகிக்கிறதுக்கு என்னவா இருக்கு? ரெடியா இருக்கிறேன். ஏன் பாடுகள் இல்லாம நமக்கு ஆளுகை செய்ய முடியாதா? பாடுகள், இப்ப நம்ம எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைங்க தானே. அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுயத்தை உங்களுக்கு நான் தந்துட்டேங்கிறாரு. அப்பா தானே அவர் நம்பரு. ப்ராப்பர்ட்டியில பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு பாடுகளும் படமும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. சோ நீங்க பிள்ளைங்க அப்படின்னா யாரு? நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே. அப்படிங்கிற எதுல சுதந்திரம்? அப்பாவோட ப்ராஃபிட்ல மட்டும் என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அப்பாவோட லாஸ்ல யாரு சுதந்திரம் இருக்கு? அதை யார் தான் ஃபேஸ் பண்ணியா? நம்ம தான் ஃபேஸ் பண்ணியா. இப்ப பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்து அவருக்காக பாடுபட்டாரா? கிறிஸ்து அவருக்காக பாடுபட்டாரா? கிடையாது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். இங்க நம்மளும் யாருக்காக தான் பாடுபட்டாலும், நமக்காகவும் பாடுபட்டாலும் மற்றவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு வேணும்? அவருடைய லாஸ்ல என்ன பண்ணி ஆகணும்? பங்கெடுத்தாகணும். அதை விட்டு கொடுக்குறீங்க யார் வரணும்? நம்ம வரல. அப்படி விட்டு கொடுத்துட்டா உலக ஜனங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. எனக்கு லாபம் மட்டும்தான் வேணும், நான் வேற எதையும் பங்கெடுத்துக்க மாட்டேன்ற சொல்றதுக்கு நம்ம யார் வரணும்? நம்ம வரல. காரணம் என்னன்னா, நமக்காக ஒருத்தர் என்ன கொடுத்திருக்காரு? நம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்காரு. எந்த ஒரு பாவமே பண்ணாம பாவம் இல்லாத அவர் நமக்கு என்ன ஆயிருக்காருங்களாமா? பாவம் ஆயிருக்காருன்னா அந்த ஒரு பாடுகள்ல இங்க யார் பங்கெடுத்துக்கணும்? காரணம் என்னன்னா, நமக்கு ஒண்ணு எப்படி சொல்றோம்னா, நாம் பண்ணின தப்புக்கு யார் பலி செலுத்தி இருக்கிறது? அவர் பலி செலுத்தி இருக்காரு. சோ அந்த பலிக்கான அந்த ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குன்னா, நமக்கு இருக்குது. அப்படிங்கறத என்ன சொல்றாருன்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா. அவர் எங்க போனாலும் நம்மள இங்கே வாங்க.
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றி செல்கிற ஜனங்களாக யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். சோ கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இல்லைன்னா சோ பாடுபடணும், பெருசா வரணும். இந்த தோட்டத்தை என்ன பண்ணி ஆகும்? பாதுகாத்தாகணும். எப்ப? 24 மணி நேரமும் இந்த தோட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. சோ பாடுகள் எங்க இருந்து வேணா வரலாம், ஆனா அதுக்காக பாடுபடுத்துறவங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்காக விண்ணப்பம் செய்யணுமே ஒழிய அவங்களை சபிக்கிறக்கோ அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு யார் வரல? நம்ம வரல. கிறிஸ்து எப்படி எல்லாத்தையும் அன்பின் நிமித்தம் பார்த்தாரோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை யாரும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் அவருடைய சரீரத்துல அவயவமா இணையக்கூடிய தகுதி இங்க யாருக்கு இருக்கும்? நமக்கு இருக்கும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சபை என்ன பிரேயர் பண்றாங்கன்னா, உலகத்துல இருக்க மத்தவங்களுக்கா என்ன பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க. சோ நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துக்குரிய ஜெபமா இருந்தாலும் சரி, அது தேவன்கிட்ட போகணும்னா அந்த ஜெபம் பண்ற இடத்துல யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். அப்படி இல்லாம அதை எப்படின்னா, இப்ப நம்ம 2 செகண்ட் நடந்த விஷயம் முன்னாடிதான் போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பேசினா யாருக்குமே நம்ம பேசுறது கேட்காது. சோ நம்ம பாவம் பண்ணிட்டே தேவன்கிட்ட பேசுனா அது யாரும் கேட்காது, தேவனுக்கு கேட்காது. சோ அந்த ஒரு காரியத்துக்கு யார் பண்ணிடக்கூடாது. அது எல்லாரும் பண்ணலாம். பிரேயருங்கிறது எல்லாருமே பண்ணலாம். ஆனா தேவனுக்கு பிரியமான பிரேயர் பண்றது தான் யார் வந்திருக்கும்? நம்ம வந்திருக்கோம். அது பண்ணணும்னா அந்த இடத்துல யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. சோ தேவன்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணணும். இந்த சரீரம் யாருடைய சரீரம் கிடையாது, ஏன் சரீரம் கிடையாது. இதுல கூட ஜீவன் யாருடைய கிடையாது. இந்த சரீரத்திலையும் இந்த ஜீவன்லையும் உம்முடைய சித்தரை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். சபை பண்ணின உடன்படிக்கைய சபை என்னைக்கு செஞ்சு முடிக்குதோ அன்னைக்கு சபை கிறிஸ்துடைய சரீரத்தில் என்ன ஆயிரும், அவயவம் மாறும். இன்னைக்கு நமக்குரிய பாடம் என்னன்னா, அந்த விஷயத்தை யார் பண்ணியாகும். இதுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, தாளங்கள் கிடையாது. நமக்கு தேவனுக்கு நம்ம என்ன செலுத்த முடியுமோ அது 100% கிடையாது, 1000% யார் செலுத்தியாகும். நம்ம செலுத்தணும்னா அவர் அப்படியே நமக்கு டபுளா திருப்பி கொடுப்பாருங்களா. பாடுகளை கொடுக்கறதோட அவர் நிறுத்திட மாட்டார், நிறுத்திட மாட்டார். அதுல இருந்து வெளியே போறதுக்கான வழியையும் கொடுப்பாரு, ரட்சிப்பையும் கொடுப்பாரு. அதே மாதிரி நமக்குரிய ஜீவனை யார் கொடுப்பார்? அவர் கொடுப்பார். சோ இந்த பாடுகளை சகித்துக் கொள்வதன் மூலம், இல்ல இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம், இல்ல இது இந்த தோட்டத்தை பத்திரமா பாதுகாப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன, அதுல கிடைக்கக்கூடிய கனி, அந்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். என்ன சொல்லிட்டாங்களாமா? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னா, என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கை எடுத்தோமோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிருப்போம், கான்செக்ரேஷன் பண்ணிருப்போம். தேவனுக்குள்ள புது மனசாட்சி, நல் மனசாட்சி உடன்படிக்கை எடுத்திருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்க கேள்வி கேட்டோம்னா, அவர் சொல்லியிருப்பாரு, இன்றைய ரட்சணிய நாள், ரைட் தான். இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் நமக்கு தெரியல. நினைவு கூறுதலின் காலங்கள்ல இருக்க நம்ம இவ்வளவு நாள் இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்காவது நம்ம பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணணும், நினைவு கூறணும். நமக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஈடுபலியை செலுத்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த பாவத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாகணும், வெளியே வந்தார். சோ இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானது. அப்படின்னா இவ்வளவு யாருக்கு அடிமையா இருந்திருக்கிறோம்? இவ்வளவு நாள் யாருக்கு அடிமையா இருந்திருக்கோம்? உலகத்துல, ரைட்டு தானே. உலகத்துக்கும் அதனுடைய ஆசைகளுக்கும் அதனுடைய இச்சைகளுக்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் நம்ம என்னவா இருக்கும், அடிமையா இருந்தோம். இப்ப அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வந்து பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானது. யாருக்கு அடிமை ஆயிட்டாங்களாமா? சோ இனி தேவன் சொல்றதை மட்டும் என்ன பண்ணணும், செய்யணும். அவர் அன்பா இருக்கணும், அவர் ஆசீர்வதிக்க சொன்னா ஆசீர்வதிக்கணும், அவர் நேசிக்க சொன்னா நேசிக்கணும், சத்தியத்தின் பாதைகளை நடங்கன்னு சொன்னா நடக்கணும். வேற புதுசா ஒரு ரூட்டு போறதுக்கு யார் வரல, நம்ம வரல. சோ அந்த அவர் எந்த பாதையில போனாரோ அந்த இடுக்கமான வாசல பிரவேசிக்க யாருக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் எதுங்களாமா, அந்த இடுக்கமான வாசல்ல போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பரிசுத்தமாக்கிக்கலாம். சோ அந்த பரிசுத்தமாகுதல் தான் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாகும். இன்னைக்கு ஒரு ஸ்டெப், நாளைக்கு ஒரு ஸ்டெப், நாளைக்கு ஒரு ஸ்டெப் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியத்துல வளர்ந்துட்டே இருந்தோம்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னதுங்களாமா, நித்திய ஜீவன். அதை கொடுக்கறதுக்காகத்தான் இங்க யாரு பிரயாசப்பட்டு இருக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்துதான் யாரை மீட்டு இருக்கிறார். ஆமா, அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை கிரயமா என்ன பண்ணிருக்காரு, மீட்டிருக்கிறார்னா அந்த ஒரு ரத்தத்துக்கு ஒரு எப்படி சொல்ல, மதிப்பு கொடுக்கக்கூடிய, கீழ்ப்படியக்கூடிய, கனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கும். இதை மறந்துட்டு நம்ம சித்தத்துக்கு, நம்முடைய இஷ்டத்துக்கு, அதே பண்ணா சொல்லுவாங்க, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லிட்டு இதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம யார்கிட்ட போக முடியாது. அந்த தோட்டமும் வேஸ்டா போயிடும், அதுல இருக்கக்கூடிய செடியும் வேஸ்டா போயிடும், காவலாளிக்கு அந்த பதவியும் வேஸ்டா போயிடும்.
இது மாதிரி வேஸ்டா போன ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும். யாரு? யூதாஸ் காரியர், ரைட்டு தானே? அவனுடைய உத்தியோகம் யாருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த காவலாளியோட போஸ்ட் எடுக்கப்பட்டு வேற காவலாளி எங்க வந்துருவாங்க? உள்ள வந்துருவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? அதுக்கு சபை செய்யக்கூடிய வேலை என்னன்னா, உலகம் கொடுக்குற 100 ரூபாய் கொடுக்கறதுல 100ல இருந்து 10 டைம்ஸ் பெட்டர் யார் கொடுத்தாங்க அதை கொடுக்க என்னைக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமோ அன்னைக்கு இந்த தோட்டம் நம்ம கண்ட்ரோலையும் தேவனுடைய கண்ட்ரோல். ஏன்னா யாருடைய தோட்டம்? சாலமோனுடைய தோட்டம். பாகால் ஆமோன்ல இருந்தாலுமே கூட இதோட ஓனர் யாரு? சாத்தரோட கேர் ஆஃப்ல இருந்தாலுமே கூட, பாவத்தோட கேர் ஆஃப்ல இருந்தாலுமே கூட, பாவங்களுக்கு மத்தியிலுமே இருந்தா கூட சபை யார் பத்திரமா பார்த்துக்குவார்? அவர் பத்திரமா பார்த்துக்குவார். நம்முடைய கண்ணின் இமை போல என்ன பண்றாங்களாமா பாதுகாத்து வழி நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தான் இங்க யாருக்கு? ஸோ நமக்கு அந்த பலன் நித்திய ஜீவன் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிடைக்கணும்னாலும் சரி, உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும்னாலும் சரி, உலகத்துக்கு ஒரு மீட்பு கிடைக்கணும் சரி, நம்முடைய ஓட்டத்தை எத்தனை டைம் 1000 மடங்கு நம்ம அதிகமாக என்ன பண்ணி ஆகணும்? ஓடி என்னைக்கு தீர்க்கிறோமோ அன்னைக்கு தான் தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமை யாருனால கொடுக்க முடியும்? நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்கு தான் யார் அழைச்சிருக்கிறாங்களா? நம்மளை அழைச்சிருக்கா. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்மளை நம்பி கொடுத்துருக்காருன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு? ஸோ நம்ம நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாது. ரைட்டா? எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நம்பிக்கை துரோகம் செய்ய யார் வரல? நம்ம வரல. தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த விஷயத்தை சரியா செலுத்தி தீர்க்காதான் யார் வந்திருக்காரு? நம்ம வந்திருக்கோம். ஸோ அவர் சித்தப்படி வாழ்ந்து அவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகித்து அவரிடத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.